ஓம் சாந்தி. சிவனும் நானும் என்ற ஆன்லைன் கோர்ஸில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்று இந்த கோர்ஸினுடைய 9வது நாள். நேற்றிலிருந்து உங்களுக்கு பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் ஆரம்பமாயிருக்கும். இந்த பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் அதை நம்ம முரளி என்று சொல்லுவோம். அது 2 வகையாக இருக்கும். ஒன்று சாக்கார முரளி, இன்னொன்று அவ்யக்த முரளி. சாக்கார முரளி என்றால் பரமாத்மா சிவன் பிரம்மா பாபாவினுடைய ஸ்தூல உடலின் மூலமாக நேரடியாக சொல்லப்பட்ட மகா வாக்கியம். அது 1969 வரைக்கும் அந்த சாக்கார முரளியை நம்ம கேட்டிருந்தோம். பிறகு பிரம்ம பாபா அவ்யக்தமானார். அவ்யக்தம் என்றால் ஒரு உயர்ந்த நிலை, இந்த சிரேஷ்ட நிலை, ஃபரிஷ்தா நிலைன்னு சொல்லுவோம். அதான் ஏஞ்சலிக் ஸ்டேஜ். ஸோ அந்த 69க்கு அப்புறம் பிரம்ம பாபா அவ்யக்தமான பிறகு சொல்லப்பட்ட மகா வாக்கியம். பரமாத்மா சிவன் பிரம்ம பாபாவினுடைய அந்த அவ்யக்த ரூபம் ஃபரிஷ்தா ரூபத்தில் வந்து தாதி குல்சார் என்றவர் மூலமாக சொல்லப்பட்ட மகா வாக்கியம் அவ்யக்த மகா வாக்கியம். ஸோ அந்த அவ்யக்த மகா வாக்கியத்தை இன்று நாம் கேட்க போறோம். இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், புதுமையாக இருக்கும். இதெல்லாம் ஆன்மீக வார்த்தை. இது கேட்க கேட்க இதனுடைய ரொம்ப ஆழமான அர்த்தம், அதனுடைய சக்தி உங்களால் உணர முடியும். நம்ம சாக்கார முரளின்னு சொல்லும் பொழுது அது பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தினுடைய சிலபஸ் ரொம்ப விளக்கமாக பரமாத்மா சொல்லியிருப்பாங்க. அவ்யக்த முரளின்னு சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆழமாக விளக்கமாக அதன் கருத்தை வந்து பரமாத்மா புரிய வைப்பாங்க. ஸோ ஒரு விஷயத்த சொல்லி அதனுடைய பலனை சொல்லி அதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முறை ரொம்ப பெருசா இருக்கும் இந்த மகா வாக்கியம். ஆனால் நம்ம வந்து அதுல ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க முடியும். ஸோ இன்றைய டேட், இன்னைக்கு என்ன டேட் பார்க்க போறோம்னா 18/1/2009 அன்று சொல்லப்பட்ட அவ்யக்த மகா வாக்கியம். அதோட டாபிக் என்ன அப்படின்னா, சுப சிந்தனையாளர் ஆகுங்கள், சுப சிந்தனை செய்யுங்கள், சுப விருத்தி, மேலும் சுப விருத்தி. சுப விருத்தி என்றால் சுபமான உள் உணர்வு, ஆட்டிடியூட். அந்த சுபமான உள் உணர்வு மூலமாக சுபமான வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள். இந்த 4 விஷயத்தை அன்று பரமாத்மா நமக்கு ஹோம்ஒர்க், வீட்டு பாடமாக கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம அதை நல்லா அதை சிந்தனை செய்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரத்துக்காக சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த 4 விஷயம் இருந்தா இன்னொரு விஷயம் வரும்னு சொன்னார். என்ன சொன்னாங்கன்னா, ஜீரோ மற்றும் ஹீரோ. நம்ம அதை என்னன்னு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சுப சிந்தனையாளர், பாசிட்டிவ் திங்கர். அது பரமாத்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மற்றவருடைய பலவீனத்தை பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ அதை உள்ள எடுத்துக்கவே கொள்ளக்கூடாதுன்றாரு பாபா. நம்ம பாபான்னு சொன்னா அப்பா, பரமாத்மா சிவனை தான் நம்ம அப்பான்னு சொல்லுவோம். ஸோ அவர் என்ன சொல்றாங்கன்னா, யாருடைய பலவீனத்தையும் நீங்க உள்ள எடுத்துக்காதீங்க. பொதுவா நம்மளுடைய கண்களுக்கு பாருங்க, எல்லாருடைய பலவீனம் தான் டக்கு டக்குன்னு தெரியும். அவங்க எப்படி பண்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க இல்லையா? டக்கு டக்கு அதுக்கு நம்மளுடைய பார்வை அங்கதான் போகுது. மேலும் பாருங்க, மற்றவர் சொல்லும் பொழுதும் நம்ம அதுல பிரபாவம் வரும். யாராவது மற்றவரை பத்தி குறை சொன்னா உடனே நமக்குள்ள அது உள்ள போயிடுது, அந்த விஷயம் நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, பரமாத்மா, நீங்க யாருடைய பலவீனத்தை பார்க்கவும் கூடாது, கேட்டாலும் அதை உள்ள எடுத்துக்க கூடாது.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்கள் மீது கருணை வைக்கணும்ன்றாரு. எப்படி கருணை வரும் நமக்கு? இப்ப யாராவது நம்ம மேல கோவப்படுறாங்க, நம்ம மீது பழி போடுறாங்க, நம்மள திட்டுறாங்கன்னா நம்மளுக்கு அவங்க மேல கருணை வருமா? கண்டிப்பா வராது தானே. ஆனா பரமாத்மா சொல்றாங்க கருணை வைக்கணும். இப்ப இறைவன் சொல்றாரு அப்படின்னா அது கண்டிப்பா அதனுடைய ஆழ் அர்த்தம் ஒன்று இருக்கு, உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் எந்த ஒரு உள் நோக்கத்துல சொல்றாங்கன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. என்னன்னா, இப்ப பாருங்க, இப்ப உடலால சில பேர் முடியாம இருப்பாங்க, பிசிக்கலி ரொம்ப சேலஞ்சா இருப்பாங்க இல்லையா, கண்ணு தெரியாம இருப்பாங்க, பார்க்க முடியாது, அவங்களால நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்ம முன்னாடி வராங்க, நம்ம அவங்க முன்னாடி போறோம். அப்ப தெரியாம நம்மள இடிச்சிடுறாங்க, அவங்களும் கீழே விழுந்துடுறாங்க, நம்மளும் கீழே விழுந்துடுறோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எழுந்துட்டு அவங்களும் எழுப்புவோம். நம்ம கண்டிப்பா அவங்க மேல கோபப்பட மாட்டோம். நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, அவங்க உடலால முடியாம இருக்கிறாங்க, சோ தெரியாம இடிச்சிட்டாங்க. சோ நம்மளுக்கு இயற்கையாகவே கருணை வருது. சோ உடலால முடியாம இருக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, புரிஞ்சிக்கும் பொழுது கருணை வருது இல்லையா? அதை தான் இறைவன் என்ன சொல்றாருன்னா, ஒருவர் கோவப்படுறாங்க, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க, பொறாமைப்படுறாங்க, எரிச்சலா இருக்கிறாங்க, டென்ஷனா இருக்கிறாங்க, நம்ம மேல ரொம்ப நம்மள இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மனதால முடியாம இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க சொல்றாரு. ஒருத்தர் மனதால பலவீனமா இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அப்ப அவங்க மீது உங்களுக்கு கருணை தான் வரணும்ன்றாரு. சோ எந்த புரிதல்னா, அந்த ஆத்மா அந்த நேரம் மாயாக்கு வசப்பட்டிருக்கு. மாயா என்றால் பஞ்ச விகாரங்கள், காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம். 5 விகாரங்களுக்கு அவங்க வசப்பட்டிருக்காங்க. அதனால அந்த ஆத்மா இப்படி செய்யறாங்க அப்படின்றதை புரிந்து அவர்கள் மீது கருணைப்படணும். பாருங்க, இந்த ஒரு புரிதல், இந்த ஒரு ஞானம் இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால அவங்க மீது கருணை வைக்க முடியும் தானே. சோ உடம்புலால முடியாம இருக்கும்பொழுது கருணை வருதுன்னா, மனதால முடியாம இருக்கும் பொழுதும் கருணை வரணும்ன்றார் காட். ரொம்ப இது அற்புதமான ஒரு புரிதல். இது ஞானி ஆத்மாக்களால மட்டும்தான் இந்த ஒரு புரிதலால பெருந்தன்மையாக மற்றவர் மீது கருணை வைக்க முடியும். அதான் பரமாத்மா சொல்றாங்க. வெறும் கருணை மட்டும் வச்சா பத்தாது, அடுத்த ஸ்டெப் சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அவர்களை மனதார மன்னிக்கணும்னு சொல்றாரு. எப்போ கருணை வருமோ அப்போ தானாகவே மன்னித்தல் அங்க வந்துரும். மீன்ஸ் அவங்கள ஏத்துக்கிறது. ஓகே, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க, மாயாக்கு வசப்பட்டிருக்காங்கன்னு நம்ம மன்னிக்கிறோம். மன்னித்து அடுத்த ஸ்டெப் இருக்கு. வெறும் மன்னித்தால் மட்டும் போதாது, அந்த ஆத்மாக்களுக்கு சகயோகம் கொடுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு. பாருங்க, 3 விஷயம். ஒருவருடைய பலவீனத்தை பார்த்தாலோ இல்ல அல்லது கேள்விப்பட்டாலோ நீங்க அவங்க மீது கருணை வைத்து மன்னித்து அவர்களுக்கு சகயோகம், உதவி செய்யணும். என்ன உதவி செய்யறது அவங்களுக்கு? நீங்க ஸ்தூலமா போய் அவங்ககிட்ட பேசி அவங்களை புரிய வைக்கிறது அதெல்லாம் அப்புறம், அதை சொல்லல அவரு. அது நம்மளால முடிஞ்சா பண்ணணும், இல்ல நம்மள எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது, அது சூழ்நிலை அதுக்கு ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டிய உதவி என்னன்னா, அவர்கள் மீது நல்ல உணர்வை ஏற்படுத்தணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபமான எண்ணத்தை கொண்டு வரணும். அந்த ஆத்மா அந்த பலவீனத்துல இருந்து வெளிவரணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் கோவப்படுறாங்க அப்படின்னா, இந்த ஆத்மா அமைதி அடையட்டும். ரொம்ப அசாந்தியா இருக்கிறாங்க, டிஸ்டர்ப்டா இருக்கிறாங்கன்னா, இந்த ஆத்மா அமைதி அடையட்டும், இல்லையா, அன்பான ஆத்மாவாக மாறட்டும் அப்படின்னு அவங்க மேல நம்ம ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு. அது முடியும் தானே. இப்ப போய் ஒருத்தர்கிட்ட பேசுனா அவங்க எப்படி ஏத்துப்பாங்க நமக்கு தெரியாது, இல்ல பேசுறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சம்டைம்ஸ் உடனே. நம்ம ஸ்தூலமாக ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மனதார அந்த ஆத்மாக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்க சொல்றாரு. இது எல்லாராலையும் செய்ய முடியும், டெஃபினட்டா. ரொம்ப சகஜமான விஷயம் கூட.
பட் அதற்கு நல்ல மனதுல நம்ம திடமான எண்ணத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கிறோம், ஒருத்தர் பலவீனமா இருக்கிறாங்கன்னா உடனே அவர்கள் மீது நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும். இன்னும் முடிஞ்சா அடுத்த ஸ்டெப், பரமாத்மா இறைவனோடு நம்ம அந்த ஆத்மாக்கு நம்ம ஒரு அழகான நம்ம ஒரு இணைப்பு கொடுத்து, அதாவது நம்ம சங்கல்பத்தினால இணைக்கணும். அப்பா இந்த ஆத்மாக்கு அமைதியை கொடுங்க. ஃபர்ஸ்ட் நான் எனக்குள்ள கொண்டு வரணும் எண்ணம். இன்னும் கொஞ்சம் நான் உயர்வாக நான் உதவி செய்யணும்னு நினைச்சேன்னா இறைவனுடைய சக்தியை அந்த ஆத்மாவோட இணைக்கணும். பரமாத்மாவுடைய சக்தியை அந்த ஆத்மாக்கு கொடுக்கணும். அதான் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கிறது. சிவ பரமாத்மா கிட்ட மனதார நினைத்து இந்த ஆத்மாக்கு அமைதி கிடைக்கணும், இந்த ஆத்மாக்கு அன்பு கிடைக்கணும், இந்த ஆத்மா இந்த பலவீனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கணும். இதுதான் யோக தானம் என்று சொல்லப்படுது. இது ரொம்ப உயர்ந்த செயல். இது யாரு ஞானத்தை நன்றாக புரிஞ்சிருக்காங்களோ, நல்ல ஞானி ஆத்மாக்களோ, நல்ல பக்குவமான ஆத்மாக்களோ, அவர்களால இத ரொம்ப சகஜமாக செய்ய முடியும். ஸோ நம்ம எல்லாம் ஞானம் கேட்டிருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாம் இப்போ ஞானி ஆத்மாக்கள் ஆயிருக்கோம்னா கண்டிப்பா இதை நம்மளால செய்ய முடியும். ஸோ இறைவன் தந்தை இல்லையா? அவர் தந்தை, அவரே ஆசிரியர். ஸோ குழந்தைங்களுக்கு முடியாத விஷயத்த அப்பா சொல்ல மாட்டாங்க. நம்மளால கண்டிப்பா முடியும், அதான் நமக்கு அப்பா சொல்றாங்க. ஸோ அதனால இது முதல் விஷயம். சுப சிந்தனையாளர் அப்படின்னாலே மற்றவர் மீது அவங்களுடைய பலவீனத்தை பார்த்தாலும் கருணை வைத்து மன்னித்து அவர்களுக்கு சகயோகம் உதவி கொடுக்கணும். அதுக்கு பாபா சொல்றாங்க, பாபான்னு அப்பா சொல்றாங்க, மற்றபடி அவங்கள நீங்க வெறுக்கவோ ஒதுக்கவோ கூடாது. இல்லையா? பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா, யாராவது கொஞ்சம் அது மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்கன்னா எதுக்கு வம்பு, நம்ம ஒதுங்கிடுவோம். அவங்ககிட்ட பேசினா பிரச்சனைப்பா, பேச மாட்டோம், அப்படி செய்வோம் இல்லையா? அது நமக்கு ஈஸியா இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை வேணான்னு. ஆனா பரமாத்மா அதை ஒத்துக்கல. நம்முடைய ஈஸ்வரிய குடும்பத்தினர் இல்லையா, நம்முடைய ஃபேமிலி, அவங்க நம்முடைய பரிவாரம், குடும்பத்தினர், நம்முடைய சகோதர சகோதரிகள் அவங்க. ஸோ அவங்கள வெறுக்கவோ ஒதுக்கவோ கூடாது. யாராக இருந்தாலும் அவங்களை மனதார ஏற்றுக்கொண்டு மன்னித்து அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. அதுதான் சுப சிந்தனையாளனுடைய விஷயம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன சொல்றாரு? அடுத்த விஷயம், சுப சிந்தனையை கொண்டு வாங்க. இப்ப மற்றவர் மீது நம்ம சுப சிந்தனையாளராக இருக்கிறோம், ஓகே. தன் மீது, நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் இல்லையா, நம் மீது நமக்கு சுப சிந்தனை வரணும். பொதுவா பாருங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும்னா, ரொம்ப வேஸ்ட் தாட்ஸ் வருது, தேவையில்லாத எண்ணங்கள் வருது. குறிப்பாக நம்ம சாமி கும்பிடும் பொழுது, நம்ம மெடிடேஷன்ல அமரும் பொழுது வீணான எண்ணங்கள் அதிகமா வருதுன்றது எல்லாருடைய கம்ப்ளைண்டா இருக்கு. அதுக்கு பரமாத்மா ஒரு அற்புதமான நமக்கு ஒரு யுக்தினா ஒரு நல்ல ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்கறாங்க. என்ன டெக்னிக்னா, நம்ம ஃபுல் டேக்கான ஒரு ப்ரோக்ராம், நீங்க மனதிற்கான ப்ரோக்ராம் போடுங்க. ஸோ எப்படி நீங்க இல்லையா, ஸ்தூலமான வேலைகளுக்கு, இப்போ நம்ம பிசிக்கலா நம்மனா ஏதாவது நம்மளுக்கு ஒர்க் இருக்கு ஃபுல் டேல, லைக் நம்ம பேங்க் போகணும், ரேஷன் கடைக்கு போகணும், இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும், இல்லை சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், அப்படி நமக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், காலையில எழுந்து நம்ம பிளான் பண்றோம் இல்லையா? அது போல மனதிற்கான ஹோம்ஒர்க், ஒரு பிளான், ஒரு சார்ட் நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாரு காட். என்ன சார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பரமாத்மா சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி டைம் டேபிள் கிரியேட் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய டைட்டில்ஸ், இந்த ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு ரொம்ப அழகான டைட்டில் சொல்லுவாங்க, இல்ல சுயமரியாதை, ஸ்வமான் சுயமரியாதை நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் எடுக்க உங்களுக்கு அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் சில அந்த மாதிரி சுயமரியாதைகள் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்றது என்னுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னுடைய ஒரு சுயமரியாதை. நான் இறைவனுடைய குழந்தை,
நான் பரம் பவித்ர ஆத்மா, நான் ரொம்ப தூய்மையான ஆத்மான்றது அது ஒரு டைட்டில் இல்லையா. அந்த ஆத்மாவோட 7 குணங்கள் இருக்கு இல்லையா, நம்ம 7 days கோர்ஸ்ல கேட்டிருப்போம். இந்த 7 குணங்கள், அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சக்தி, இது போன்ற 7 குணங்கள். இது ஒவ்வொன்றும் ஒரு டைட்டில். நான் அன்பான ஆத்மா, நான் அமைதியான ஆத்மா, நான் தூய்மையான ஆத்மா. அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். அது போல பரமாத்மா சர்வசக்திவான், நான் அவருடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான், அது ஒரு டைட்டில். பரமாத்மா வள்ளல், நான் அவருடைய குழந்தை, மாஸ்டர் வள்ளல், அது ஒரு டைட்டில். இது போல நமக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கையில 100கணக்கான டைட்டில்ஸ் இருக்கு. சுயமரியாதை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு லிஸ்ட் நமக்கு கிடைக்கும், நம்ம அதை அப்புறம் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆத்மாவுடைய சிறப்பம்சங்கள், ஆத்மாவுடைய விசேஷ தன்மைகள், ஸோ அதை பிராக்டிஸ் பண்ண சொல்றார். டைம் டேபிள் போடுங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஒரே நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, காலையில அந்த அமிர்த வேலைன்னு ஒன்று இருக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த அமிர்த வேலை முடித்த பிறகு ஒரு 5 to 10 minutes இதற்கான ஒரு டைம் டேபிள், இன்னைக்கு ஃபுல் டே நான் எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண போறேன். இதை எப்படி வைக்கலாம்னா, அந்த மாதிரி ரொம்ப உங்களை முடிஞ்சதுன்னா எவ்ரி 1 hourக்கு ஒவ்வொரு டைட்டில் பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இல்லையா, ஆஃப் டேக்கு ஒரு பிராக்டிஸ். நான் ஆஃப் டே ஃபுல்லா நான் இந்த பிராக்டிஸ் பண்ணுவேன், ஆஃப் டேக்கு நான் எப்படி இருப்பேன், அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுது ஒவ்வொரு பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப நான் சமையல் செய்யும் பொழுதெல்லாம் நான் உலக சேவாதாரி, இல்ல மாஸ்டர் சர்வசக்திவான், ஏதாவது ஒரு விஷயத்த, நான் ரொம்ப அன்பான ஆத்மா, அந்த மாதிரி ஒரு சுயமரியாதை எடுத்துட்டு அந்த நினைவிலேயே எப்படி பிராக்டிஸ் பண்ணோம்னா, நான் சமைக்கும் போது பாருங்க கைகள் சமைச்சிட்டு இருக்கு இல்லையா, நம்ம பிசிக்கலா நம்ம பிஸியா இருப்போம் உடல் ரீதியா. ஆனா எண்ணங்கள் பாருங்க, இவங்க ஃபோன் பண்ணாங்களா, அவங்க ஃபோன் பண்ணாங்களா, அங்க போகணும், இவங்கள போகணும், இவங்ககிட்ட பேசணும், அந்த மாதிரிலாம் யோசிப்போம் இல்லையா. அந்த விஷயத்த என்ன பண்ணும், மனதை நம்ம அதெல்லாம் யோசிக்காம இந்த ஒரு ஸ்வமான், நான் அமைதியான ஆத்மா, அமைதியான ஆத்மா அப்படின்ற அந்த நினைவுல நம்ம இருக்கலாம். சோ அந்த ஒரு ஸ்வமானுடைய அந்த நினைவிலேயே இருந்து அந்த உணர்வோட சமைக்கலாம். இல்ல நான் பரமாத்மாவுடைய குழந்தை, நான் பரமாத்மாவுடைய குழந்தைகளுக்காக சமைக்கிறேன் அப்படின்ற அந்த ஆன்மீக சிந்தனையில சமைக்கலாம். சோ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு அதை பிராக்டிஸ்ல சமைக்கலாம். எப்ப சமைச்சாலும் நான் இந்த ஒரு பிராக்டிஸ் சமைப்பேன் அப்படின்றத நம்ம அந்த ஒரு பிளான் பண்ணிடணும். அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா, நீங்க டிராவல் பண்றீங்க, டிரைவிங்ல இருக்கிறீங்க, அந்த மாதிரி நேரத்துல நான் எல்லாரும் இந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ நான் இப்ப நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம்னா ஏகப்பட்ட ஆத்மாக்களை பார்த்துட்டு இருப்போம் எதிர்க்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம டிராபிக்ல நிப்போம், சிக்னல் போட்டுறாங்க, இப்ப எவ்வளவு பேர் கூட்டமா நிப்பாங்க நம்ம சுத்தி பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அங்க போடுவாங்க இல்லையா. ஸோ மற்றவங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகும் அந்த டைம்ல, ஐயோ நடா இப்ப எல்லாம் நிக்க வச்சிட்டாங்களே நம்மளன்னு சொல்லிட்டு. ஆனா பாபா குழந்தைங்களுக்கு, ஞானி ஆத்மாக்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி டிராபிக் கண்ட்ரோல் வருதா, டிராபிக் சிக்னல் போட்டாங்களா, அந்த ரெட் லைட் பார்த்த உடனே நான் யோகா பண்ணணும்ன்றது உங்களுக்கு சிக்னல். உங்களுக்கு அங்க ரெட் லைட் போட்டா நிக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நீங்க அந்த ரெட் லைட் பார்த்தவொன்னே உங்களுக்கு புத்தி எங்க வரணும், நான் பரந்தாமத்துக்கு போகணும், நான் எல்லாரையுமே, யாரெல்லாம் என்னை சுத்தி இருக்காங்க, யாரோ இருப்பாங்க, நான் எல்லாரையும் ஆத்மான்னு பார்ப்பேன். பரந்தாமத்துல எல்லாரும் எப்படி இருந்தோம், தூய ஆத்மாக்களா இருந்தோம் இல்லையா, சக்தி வாய்ந்த ஆத்மாக்களா இருந்தோம் எல்லாருமே. இப்ப நாடகத்துல வரும்போது ஒவ்வொருத்தரும் நடிப்பும் வித்தியாசமா இருக்கு. பரந்தாமத்துல இருக்கும்போது எல்லாருமே தூய ஆத்மா. அப்ப நான் எல்லாருமே அந்த பரந்தாமத்தினுடைய நிலையில இருந்து பார்ப்பேன். எல்லாரும் தூய ஆத்மா, தூய ஆத்மா. ஈவன் அங்க அங்க யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல ஷாப்பர்ஸ் இருப்பாங்க, யாரோ இருப்பாங்க. சோ யார பார்த்தாலும் அவங்களுடைய ரோல் எப்படி இருந்தாலும் சரி, அவங்க சோல் பகவானுடைய குழந்தை, அவங்க தூய ஆத்மா, நல்ல ஆத்மா அப்படின்ற ஒரு சுப எண்ணத்தோட பாருங்க
அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிடணும். நான் எப்போ டிராபிக் சிக்னல் வந்தாலும் நான் எல்லாரையும் இப்படி பார்ப்பேன். பாருங்க, அந்த ஒரு அரை நிமிஷமோ 1 நிமிஷமோ உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த நிமிடமாக நீங்க வாழ்க்கையில கழிப்பீங்க. உங்களுக்குள்ள அவ்வளோ சக்தியை நீங்க சேகரிப்பீங்க. மற்றவர்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் உலகத்தாருக்கு. நான் ஞானி ஆத்மாக்களுக்கு அந்த டைம் பல மடங்கு இன்கம், வருமானம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிடணும். ஸோ வண்டி ஓட்டும் போதெல்லாம் நான் இந்த ப்ராக்டிஸ்ல இருப்பேன் இல்லையா? அது மாதிரி வீட்டில் நான் வேலை செய்கிறேன், சாமான் தேய்க்கிறேன், நான் துணி துவைக்கிறேன், காய்கறி கட் பண்றேன், அப்போ நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு நம்ம அந்த ஒரு பிளான் பண்ண சொல்றாரு காட். ஸோ ஒவ்வொரு வேலையில கூட நீங்க பிசிக்கலா நீங்க பிஸியா இருந்தாலும் உங்களுடைய மனதை இந்த ஒரு சுப சிந்தனையில நீங்க செலுத்துங்க. அப்போ உங்களுக்கு டபுள் இன்கம், ஸ்தூலமாகவும் பிசிக்கலாவும் அந்த வேலை நடந்துரும் நல்ல விதமாக. அதே நேரத்துல உங்க ஆத்மாக்கும் அவ்வளோ சக்தி சேமிப்பாகும், டபுள் இன்கம். அந்த மாதிரி சுப சிந்தனைக்கு பிளான் பண்ணுங்க. இதுக்கு ரொம்ப டைம் கிடைக்குதுன்றார் காட். டைம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ டிராவல் பண்றோம் இல்லையா, அப்ப பாருங்க, வண்டி பாட்டு ஓட்டிட்டு இருப்போம். நம்ம அப்படியே யோசிச்சா வண்டி ஓட்டுறோம். பிரேக் போடணும், இங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், கீர் மாத்தணும் அப்படின்னு நினைச்சா பண்றோம். தானாவே கை கால் வேலை செய்யுது இல்லையா? அப்ப மனசு எங்கேயோ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அந்த எங்கேயோ ஓடக்கூடிய மனதை நம்ம இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு பிராக்டிஸ்ல ஈடுபடுத்தும் பொழுது அது சக்தி வாய்ந்த ஒரு நிலையை நமக்கு கொடுக்குது. நம்முடைய மனம் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடும். அதுதான் மெடிடேஷன். இந்த ராஜயோக மெடிடேஷனுடைய அற்புதமே கர்ம யோகம் தான். உலகத்துல பொதுவாக மெடிடேஷன்னா ரொம்ப உட்காந்தே பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா? உட்காந்தாதான் பிராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிலாம் இருக்கு. பட் உட்காந்து பண்ணும்போது பண்ணலாம் டைம் இருக்கும் பொழுது. மற்றபடி காரியங்கள் செய்யும் பொழுது செய்யக்கூடிய பிராக்டிஸ் இங்க ரொம்ப அற்புதமானது. எந்த காரியம் செய்தாலும் நீங்க மனதார தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது அவ்வளோ சக்தியை நம்மளால எடுக்க முடியும். பரமாத்மா அதை சொல்றாங்க. 3வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, சுப உள் உணர்வு, சுப விருத்தி. இந்த 2 விஷயம், ஃபர்ஸ்ட் சுப சிந்தனையாளர், அடுத்தது சுப சிந்தனை. இது 2 இருந்தா தானாகவே சுப உள் உணர்வு நமக்குள்ள வந்துடும். அதை பேஸ் பண்ணி 4th சுப உள் உணர்வு மூலமாக சுபமான வாயு மண்டலத்தை உருவாக்கணும். நமக்கு அதை அவரு ஒரு அற்புதமான பொறுப்பா கொடுக்கிறாரு. அது உங்க பொறுப்புன்றாரு. சுபமான வாயு மண்டலம். நம்ம எங்க இருக்கிறோமோ, அது வீடா இருக்கலாம், ஆபீஸா இருக்கலாம், கடையா இருக்கலாம், எங்க இருந்தாலுமே நம்ம இருக்கக்கூடிய இடத்தினுடைய அதிர்வலையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்புன்றாரு காட். நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா, இந்த இடமே சரியில்லை, ரொம்ப அசாந்தியா இருக்கு, வீட்டுல நிம்மதியே இல்லை, ஆபீஸ்ல ஒரே டென்ஷனா இருக்க சொல்லுவோம் இல்லையா? காட் என்ன சொல்றாரு? என்னுடைய குழந்தைங்க அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. உலகத்தையே மாத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நல்ல உணர்வுகள் மூலமாக எப்படிப்பட்ட இடத்தையும் உங்களால மாத்த முடியும்ன்றாரு. அதுக்கு உதாரணம் சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல பாருங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இல்லையா, அந்த இடத்துல பேட் ஸ்மெல் வருது, துர்நாற்றம் வீசுது. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு அகர்பத்தி ஏத்தி வைப்போம், இல்ல ரூம் ஃப்ரெஷ்னர் அடிப்போம், இல்லையா? உடனே சேஞ்ச் பண்றோமா இல்லையா? அதை அப்படியே விட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இடத்தினுடைய வைப்ரேஷன் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லும் பொழுது நாம் உடனே அந்த வைப்ரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். அது யோகி ஆத்மாக்களால முடியும். நம்முடைய சுப உள் உணர்வு மூலமாக ஒரு சுபமான வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும். அதுக்கு மெயின் நம்முடைய உள் உணர்வு தான். அந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம கரெக்டா பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலே நம்முடைய உணர்வு, நம்முடைய ஆட்டிடியூட் எப்பவுமே சுபமாக பாசிட்டிவா இருக்கும். அப்ப நம்ம பாசிட்டிவா இருக்கும் பொழுது நம் மூலமாக பாசிட்டிவான எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அதிர்வலை அந்த இடத்துல பரவ ஆரம்பிச்சிடும். அதையும் அவர் அப்பா சொல்றாங்க, இறைவன் இதை எல்லாரும் செய்ய முடியும்ன்றாரு. நான் சின்னவங்க, நான் குழந்தை, நான் புது ஆத்மா, நான் இப்பதானே கிளாஸ் கேட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையாதுன்றாரு. அதே சொல்லிட்டாரு, நான் இப்பதானே புது ஆத்மா, இப்ப நான் ஞானத்துக்கு 9 நாள் தானே ஆச்சுன்னு சொல்ல முடியாதான். யார் வேணா பண்ண முடியும். அதற்கு அடிப்படை சுபமான உள்ளுணர்வு தான். அதனால இந்த 4 விஷயம் சொல்றாங்க. இந்த 4 விஷயத்தை யாரு ஃபாலோ பண்றாங்களோ அவங்க
ஜீரோ இருந்து ஹீரோ ஆயிடுவாங்கன்றாரு. அதுதான் ஜீரோ. ஜீரோ என்றாலே ஆத்மா. ஆத்மான்றது ஒளி புள்ளி தானே. சோ ஒரு புள்ளியான ஆத்மா. பாருங்க, இந்த ஒரு பிராக்டிஸ் எல்லாத்துலயுமே என்ன அடங்கி இருக்குன்னா ஆத்ம உணர்வு தான். அந்த ஆத்ம உணர்வு இருக்கும் பொழுதுதான், அந்த ஆத்ம ஞானம் இருக்கும் பொழுதுதான் என்னால சுப சிந்தனையாளரா இருக்க முடியும். ஏன்னா பாருங்க, ஆத்மான்னு பார்த்தாதான் என்னுடைய ஃபேமிலி எல்லாருமே என்னுடைய குடும்பத்தினர், இறைவனுடைய குழந்தைங்க, என்னுடைய சகோதர ஆத்மான்னு ஃபீல் ஆகும். அந்த ஆத்ம உணர்வு இருந்தாதான் இந்த சுயமரியாதை, அந்த டைட்டில்ஸ் பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்பதான் சுபமான உள்ளுணர்வு உருவாக்கி நல்ல ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும். அப்ப அந்த ஜீரோ, அந்த பிராக்டிஸ் இருந்தாதான் நீங்க ஹீரோ ஆகுறீங்கன்றார் காட். ஹீரோனா முழு கல்பத்தில், இந்த சைக்கிள்ல, இந்த நாடக சைக்கிள்ல சக்கரத்துல முழு கல்பத்துல நீங்க ஹீரோ பாற்றதாரி, முக்கிய கதாபாத்திரமாக வரீங்கன்னு சொல்றாரு. எவ்வளவு அற்புதமான ஞான் பாருங்க, இல்லையா? இவ்வளவு உயர்ந்த ஞானம் பரமாத்மா இறைவனை தவிர வேற யாருமே கொடுக்க முடியாது. இங்க இன்னும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பரமாத்மா ஞானம் மட்டும் கொடுக்கல, அதை கடைபிடிப்பதற்கான சக்தியையும் கொடுக்கறாங்க. கடைபிடிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்றோம், நம்மளுக்கு முடியாம போகுது இல்லையா? அப்ப கூடவே இருந்து நம்மளை பார்த்து திருப்பி நமக்கு ஊக்க உற்சாகம் கொடுத்து நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்து நம்மளை மீண்டும் பண்ண வைப்பாங்க. ஏன்னா அவர் அப்பா, அவரே டீச்சர், அவரே சத்குரு, அவரே நண்பன், எல்லாமே அவருதான். சர்வ சம்பந்தத்துல நம்ம கூடவே இருந்து இறைவன் நம்மளை வழிகாட்டுறது இந்த ஒரு பிறவி மட்டும்தான். அதுவும் குறிப்பாக சங்கம யுகத்துலதான். அதான் இந்த சங்கம யுகத்தை நம்ம வைரம் போன்ற வாழ்க்கை, வைரத்துக்கு சமமான யுகம் சொல்றோம். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நமக்கு காடு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த வாழ்க்கைய நாமளும் நல்லபடியா வாழ்ந்து மற்ற அனைவருக்கும் நம்ம நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்ன்றத மிக அன்போடு கேட்டுக்கிறோம். இந்த முரளி இன்னும் பெரிய முரளி அது. பட் நம்ம இன்று இவ்வளவுதான் பார்க்க முடியும். இந்த முரளி பாருங்க, டெய்லி எல்லா சென்டர்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு நம்முடைய இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்லயுமே இந்த முரளி நம்ம லைவா இந்த கிளாஸ் நடக்கும் பாருங்க. இப்ப நம்ம ஆன்லைன்ல வீட்ல இருந்து கேட்கும்போதே நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் வருது இல்லையா? இன்னும் நம்ம அந்த பிரான்ச்சுக்கு சென்டருக்கு போகும்போது, பரமாத்மாவுடைய வீட்டுக்கு போகும்போது இன்னும் நமக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஏன்னா பரமாத்மா வீடுன்னு சொல்லும் போது அவருடைய பிரசன்ஸ் 100% இருக்கும். அங்க மெடிடேட் பண்ணி அந்த இடத்தினுடைய அட்மாஸ்பியர் வைப்ரேஷன் அவ்வளோ நல்ல பியூரா இருக்கும், தூய்மையாக இருக்கும். அங்க நீங்க போய் முரளி கேட்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு சக்தி உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதனால நீங்க எல்லாருமே உங்களுடைய நியர்பை சென்டர் என்னன்னு பாருங்க. எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு. உங்க பக்கமா எந்த சென்டர் இருக்கோ அங்க நீங்க போய் கண்டிப்பா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, டெய்லி கிளாஸ் கேளுங்க. இது ஆன்லைன்லயும் கண்டினியூ ஆகும். அப்புறம் நீங்க டைம் இருக்கும்போது நீங்க சென்டருக்கு போனீங்கன்னா இன்னும் நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நம்ம எல்லாரும் முரளி கேட்டோம். இப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். 10 நிமிஷம் நம்ம தியானம் பண்ண போறோம். ஏற்கனவே நீங்க தினந்தோறும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ நம்ம மெடிடேஷன்ல அமர்ந்தாலும் முதல்ல ஆத்ம பயிற்சிய நம்ம ஆழமாக செய்து பிறகு பரமாத்மாவோட நம்ம பேசுவோம், அவருடைய சக்தியை நம்ம அனுபவம் செய்வோம். எப்போ தியானத்துல அமரும் பொழுதும் நல்லா ஸ்ட்ரெயிட்டா அமர்ந்துருங்க. இந்த ராஜயோக தியானம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கண்களை திறந்துதான் செய்வோம். கண்களை திறந்து செய்யறதுல பல பலன்கள் இருக்கு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க கண்ணை மூடினா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் கண்ணை மூடக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு சில காரணங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணை மூடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா உட்காந்தா மட்டும்தான் நம்ம யோகா பண்ணணும், எப்போ நம்ம உட்காரோம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நம்ம பண்ண முடியும்ன்ற மாதிரி ஆயிடும். இன்னொன்று, கண்ணை மூடி பண்ணிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் தூக்கத்தின் அந்த நிலைக்கு போயிடுவோம். நீங்க கண்ணை திறந்து பண்ணீங்கன்னா
நீங்க அது கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட, நம்ம பண்ண பண்ண நமக்குள்ள அந்த பிராக்டிஸ் நம்ம செய்ய செய்ய நமக்கு பழகிடும் அது. ஸோ மற்ற விஷயங்கள பார்த்தாலும், கேட்டாலும் அதை நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம மனம் ஒருமுகப்பட பழகிடும். இன்னொன்னு கண்ண திறந்து பண்ணும்பொழுது, கண்கள் மூலமாக நல்ல ஒரு குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் அதிர்வலை நாலா பக்கம் பரவ ஆரம்பிக்கும். கண்களை திறந்திருக்கும்போது நல்ல விழிப்புணர்வு ஏற்படும். மேலும் கர்ம யோகத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்க மற்ற காரியங்கள் செய்றீங்க இல்லையா? சமைக்கிறீங்க, வீட்டு வேலை செய்றீங்க, நீங்க டிரைவிங்ல இருக்கீங்க, டிராவலிங்ல இருக்கிறீங்க. வேற எந்த வேலை செய்தாலும், நீங்க கண்ண திறந்துட்டு பண்ணும்பொழுதும், நீங்க தியான நிலையில இருக்க முடியும். அதனால எவ்ளோ முடியுமோ கண்ணை திறந்து செய்வதற்கான பயிற்சி செய்யலாம். இல்ல சில பேருக்கு அப்படி மூடுனா தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, ஓகே. ஆரம்பத்துல நீங்க அத கொஞ்சம் கொஞ்சம் மூடி திறந்து நீங்க பழகுங்க. ஆழமான சுவாசத்தை நல்லா உள்ள இழுத்து வெளியே விடுங்க. உங்களுடைய மனம், புத்தி இரண்டும் ஒருமுகத்தன்மையில் இருக்கு. இந்த சில நிமிடங்கள் நான் எனக்காக, என்னை பற்றி சிந்திப்பதற்காக நான் என் நேரத்தை ஒதுக்குகின்றேன். நான் இரு புருவ மத்தியில் ஒரு அழகிய ஜோதியாக, ஒரு நட்சத்திரத்தை போன்று பிரகாசமாக ஜொலிக்கின்றேன். அப்படி உங்க மனக்கண்ல ஜோதி சொரூப ஆத்மாவை, இந்த அழகிய ஸ்டாரை பாருங்க. நான் ஆத்மா ரொம்ப அழகாக இருக்கேன். ஆத்மா நான் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறேன். நான் புத்தி மூலமாக அன்பு தந்தை பரமாத்மா சிவனோடு இணைகின்றேன். இப்ப நம்ம ஸ்தூலமாக இங்கு அமர்ந்திருந்தாலும் புத்தி மூலமாக இறைவனோடு இணைந்திருக்கிறோம். பரமாத்மா சர்வசக்திவான் ஜோதி ஸ்வரூபமாக இருக்காங்க. அவருடைய சக்தியின் கிரணங்களை எனக்கு மேல நான் அனுபவம் செய்கிறேன். எப்படி சூரியனுடைய கிரணங்கள் இந்த பூமியின் மீது விழுகின்றதோ, சக்தியின் சூரியன், ஞான சூரியன் என் தந்தையிடமிருந்து சக்தி வாய்ந்த கிரணங்கள் அதிர்வலைகளாக என் மீது விழுகின்றது. இந்த காட்சியை நன்றாக அனுபவம் செய்யலாம். மேலிருந்து பரமாத்மாவுடைய ஒளி கிரணங்கள் அதிர்வலைகளாக என் மீது விழுகின்றது. என்னை சுற்றிலும் பரமாத்மா தந்தையினுடைய சக்தி வாய்ந்த கிரணங்கள் சூழ்ந்திருக்கின்றது.
நான் என் தந்தைக்கு முன்னால் சுப சங்கல்பத்தை கொண்டு வர மனதார உறுதியான எண்ணத்தை கொண்டு வர, அப்பா, நீங்கள் கூறிய மகா வாக்கியத்தை நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். யார் எப்படி இருந்தாலும், எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும், நான் அவர்களை மனதார மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக சகயோகம் கொடுப்பேன், உதவி செய்வேன். இந்த ஒரு உறுதியான எண்ணத்தை சிவ பரமாத்மாக்கு முன்னாடி வைக்கிறேன். கூடவே இன்னொரு சங்கல்பத்தையும் கொண்டு வர, தினந்தோறும் என் மனதிற்கான அட்டவணையை தயார் செய்து சுயமரியாதையினுடைய பயிற்சியை தினந்தோறும் செய்வேன். சுயமரியாதையின் பயிற்சி செய்து சுப சிந்தனையை கொண்டு வருவேன். இந்த ஒரு உறுதியையும் மனதார எடுக்கிற. மேலும் சுப உள்வுணர்வு மூலமாக சுபமான வாயுமண்டலத்தை உருவாக்குவேன். என் தந்தைக்கு முன்னால் என் சுய முன்னேற்றத்திற்காக இந்த சுபமான உறுதியான எண்ணங்களை நான் எடுக்கின்றேன். இந்த எண்ணத்திற்கு என் தந்தை எனக்கு முழுமையாக பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்படியே ஃபீல் பண்ணுங்க. பரமாத்மாவுடைய அந்த வரதான கரங்கள் ஒளி கிரணங்களாக என் மீது விழுந்து கொண்டே இருக்கு. அவர் எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. என் மீது எப்பொழுதுமே இறைவனுடைய ஒளி சக்தி, ஒளி கிரணங்கள் குடை நிழலாக ஒரு பாதுகாப்பான கவசமாக இருந்து கொண்டே இருக்கு. நல்ல அனுபவம் செய்யலாம். நம்ம எந்த காரியம் செய்யும் பொழுதும், நடந்தாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும், எந்த காரியங்கள் செய்யும் பொழுதும் எப்பொழுதுமே என் மீது பரமாத்மாவினுடைய ஒளிமயமான குடை நிழல் பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டே இருக்கு. இந்த ஒரு எண்ணத்தை எப்பொழுதுமே நம்ம உள்ளுக்குள்ள பதிவு செய்துலாம். நான் பரமாத்மாவுடைய செல்லமான குழந்தை. அவருடைய பாதுகாப்பிலேயே, அவருடைய வளர்ப்பிலேயே, அவருடைய அன்பான அரவணைப்பில் இருந்து கொண்டே இருக்கின்றேன்.
ஓம் சாந்தி. நம்ம எந்த காரியம் செய்யும் பொழுதும் அது சின்ன காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அவருடைய முழு சக்தி, துணை, வழிகாட்டுதல் கிடைச்சிட்டே இருக்கும். அதனால எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் பரமாத்மா கிட்ட சொல்லிட்டு அவர் நினைவுல காரியம் செய்யுங்க. அதுவே கர்ம யோகமா இருக்கும். அதுதான் ராஜயோகம். அதனால இந்த ஒரு ஆன்மீக பிறப்பெடுத்திருக்கோம். நீங்க பரமாத்மாவுடைய குழந்தையா இருக்கீங்கன்னா அது மிகப்பெரிய பாக்கியம். இது கோடியில சில பேருக்கு மட்டும்தான் இந்த உயர்ந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அந்த கோடியில சிலர்ல நீங்க எல்லாருமே ஒருத்தர். எத்தனையோ பேர் இருக்காங்க உலகத்துல, எல்லாருக்கும் இந்த ஒரு பாக்கியம் இல்லை. பரமாத்மா ஞானத்தை கேட்கறதுக்கே மிகப்பெரிய பாக்கியம் இருக்கணும். அதனால அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கீங்கன்னா அதை முழுமையாக அனுபவம் செய்யுங்க. இதான் நம்ம எல்லாருடைய மன விருப்பம் கூட. அனைவருக்கும் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் சாரம். சாகார முரளி அப்படின்றது இறைவன் சிவபரமாத்மா பிரம்மாவின் ஸ்தூல உடல் மூலமாக அருளியிருக்கிற மகா வாக்கியம். அவ்யக்தம் அப்படின்னா ஏஞ்சலிக் ஸ்டேஜ். மற்றவர்களுடைய பலவீனத்தை உள்வாங்கக்கூடாது. அவங்க மனதால் முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை நம்ம ஸ்வமான், அதாவது சுயமரியாதையில் இருக்கக்கூடிய பயிற்சியை செய்யணும். மற்றவர்களை ஆத்மா என்ற உணர்வோடு பார்க்கணும். இறைவனோட சர்வ சம்பந்தத்திலும் நம்ம இணைஞ்சிருந்து அவருடைய வழியை அடையிறது தான் இந்த சங்கம யுகம். ஓம் சாந்தி.